அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரிகடுகமும் என் பொருளும் இன்றைய செய்யுள் எண் 9. அந்த செய்யுளின் தலைப்பாக கொடுக்கப்பட்டிருப்பது மூடர் விரும்புபவை. பெருமையுடையார் இனத்தின் அகறல், உரிமை இல் பெண்டிரை காமுற்று வாழ்தல், விழுமிய வல்லது துணிதல், இம்மூன்றும் முழு மக்கள் காதல் அவை. பெருந்தன்மை உடையவரின் இனத்தினின்றும் நீங்கி விடுதலும், தமக்கு உரிமையில்லாத மகளிரிடம் காம வாழ்க்கை வாழ்தலும், சேர்ந்து வாழ்தலும், சிறந்தவையாய் தன் கோட்பாடுகளில் கொள்கைகளில் ஒன்றாய் இல்லாதவற்றை எண்ணி துணிதலும் ஆகிய இம்மூன்றும் மூடர் விரும்புவையாகும் அப்படின்னு வல்லாதனார் சொல்றார். இந்த மூடருக்கு ஏன் முழுமக்கள் என்று பெயர் சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியல. பல்வேறு இடங்களை தேடி பார்த்தா அதுக்கான விளக்கம் எனக்கு கிடைக்கல. ஒருவேளை அரலூசு அப்படின்னு சொல்றோம், அந்த மாதிரி இவங்கெல்லாம் முழு லூசு அப்படின்னு சொல்றதுக்காக அந்த வஞ்ச புகழ்ச்சி அணியில முழு மக்கள்னு சொல்லியிருக்காரான்னு தெரியல. எப்படி இருந்தாலும் மூடர்கள் விரும்புபவை 3 அப்படின்னு சொல்றாரு. அதுல ஒண்ணு என்னன்னா, தன்னுடைய இனம் மிகச்சிறந்த இனமாக இருக்கும், தன்னுடைய குழு, அதுல இருந்து நீ விலகி போறது, அது நீ மூடரா இருந்தா மட்டும்தான் விலகி போற. உன்னுடைய குழு மிகச்சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறது, அந்த குழுவுக்கென்று ஒரு பெருமை இருக்கிறது, அந்த குழுவில் ஒவ்வொருவரும் மிக முக்கியமானவர்கள். உதாரணமா ஐபிஎல் கிரிக்கெட் எடுத்துக்கலாமே. இப்ப ஆர்சிபி அணி எடுத்து பாருங்க, மிகச்சிறந்த அணியாக இருக்கிறது. அதனாலதான் சென்ற முறை அவர்கள் அந்த வெற்றி பெற்றார்கள், ஐபிஎல் கப்பை வெற்றி பெற்று எடுத்தார்கள் கோப்பையை. அப்ப அந்த அணியிலிருந்து ஒருத்தர் நல்லா இருக்கிற ஒருத்தர் எனக்கு ஆர்சிபி வேண்டாங்க, நான் எந்த அணி கடைசியா இருக்குதோ கேட்காருன்னு வச்சுங்களேன், அந்த அணியில் போய் சேர்றேன் அப்படின்னு விலகி போனார் அப்படின்னா அது ஒரு மூடர் செய்யற வேலை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு கட்சியோ அல்லது ஒரு அமைப்போ அதுலயும் ஒருத்தர் இருக்காங்க, எல்லாருமே சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க, எல்லாருமே சிறப்பானவர்களா இருக்காங்க, அதுல இருந்து விலகி போறது அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான செயல் என்று எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது, தனக்கு உரிமையில்லாத மகளிர், பெண்டில், மங்கை, அது யாரு? மனைவி. மனைவியை தவிர இன்னொரு பெண்ணிடம் சென்று காம வாழ்க்கை வாழுதல். கோவலன் வாழ்க்கையை அப்படித்தாங்க சீரழிஞ்சு போச்சு. அவன் ஒழுங்கா கண்ணகியோட இருந்திருந்தான்னா அவன் வாழ்க்கை எவ்வளவோ பிரமாதமா இருந்திருக்கும். மாதவியோட போனா, திரும்பி வந்தா, அப்புறம் அவன் வாழ்க்கையே தரமாறி போயிடுச்சு. அப்ப தனக்கு உரிமையில்லாத மகளிருடன் காம வாழ்க்கை சேர்ந்து வாழ்தல், இல்வாழ்க்கை வாழ்தல். மூன்றாவது விஷயம் என்னன்னா, விழுமியங்கள் சொல்றாரு. அந்த விழுமியங்களுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இது இருந்தா தாங்க என்னோட வாழ்க்கையே இருக்கும், அது போச்சுன்னா என்னுடைய மூச்சே போயிடும் அப்படிங்கிறது விழுமியம். உதாரணமா மகாத்மா காந்திக்கும் ஹரிச்சந்திரனுக்கும் விழுமியமா இருந்தது வாய்மை, உண்மை. என்னைக்கு அவங்க பொய் பேசுறாங்களோ அன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்படிதான் ஹரிச்சந்திரனுக்கு ஏகப்பட்ட சோதனை வந்தது, மகாத்மா காந்திக்கு ஏகப்பட்ட சோதனை வந்தது. அதே மாதிரி அகிம்சை மகாத்மா காந்திக்கு ஒரு விழுமியம். அந்த மாதிரி பல விழுமியங்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கும், ஒவ்வொரு அமைப்புக்கும் இருக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கு கூட இருக்கலாம் சில விழுமியங்கள். அந்த விழுமியங்களை விட்டு நீ வேற ஏதாவது செய்ய துணிவது, அந்த விழுமியங்கள் நீங்கி போறது, இப்படி இருந்த அப்படின்னா அதுவும் ஒரு முட்டாள்தனமான செயல் அப்படின்னு வல்லாதனார் சொல்றாரு. அதனால 3 முக்கியமான விடயங்கள் அறிவுள்ளவர்கள் செய்ய வேண்டும். இதை எதிர்மறையா பார்க்கலாம். ஒன்று, நீ நல்ல இனத்தில், நல்ல இனம்னா நான் காசு பார்க்கிற இடம் அர்த்தம் இல்லை, அறிவுள்ள, தெளிவுள்ள, மிக புரிந்து கொண்டுள்ள, வருமானமும் உள்ள ஒரு நல்ல இனத்தை விட்டு நீ விலகாதே, அது அறிவுள்ளவர் செய்யும் செயல். உனக்கு உரிமையான மகளிரிடம், உன் மனைவியிடம் மட்டும் நீ காம வாழ்க்கை வாழு, இல்வாழ்க்கை வாழ். இது இரண்டாவது அறிவுள்ளவர் செயல். மூன்றாவது அறிவுள்ள செயல், உன் மூச்சுக்காற்றை நின்று போகும் அளவுக்கு கொள்கை உள்ளவனாக இருக்கிறாய், அந்த கொள்கையை விட்டு நீ என்றும் விலகாதே. இந்த 3 செய்தால் நீ அறிவுள்ளவன் செய்யும் செயல். இந்த 3 செய்யாமல் இருந்தால் நீ முட்டாள் செய்யும் செயல், அல்லது இந்த 3 மாற்றி செய்தால் நீ முட்டாள் செய்யும் செயல் என்று நல்லாதனார் கூறுகிறார். மீண்டும் திரிகடுகம். பெருமை உடையார் இனத்தின் அகறல், உரிமை இல் பெண்டிரை காமுற்று வாழ்தல், விழுமியம் அல்லது துணிதல், இம்மூன்றும் முழு மக்கள் காதல் அவை. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், திரளையா, விழியக்கிழமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதைப்பாளையம். நாள் நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.